உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முதல்வர் விஜய் அவர்கள் நேற்றிலிருந்து தொடங்கி வச்சிருக்கிற தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அமலுக்கு வந்துருச்சு, தொடங்கி வச்சுட்டாரு. இன்னைக்கு எல்லா குழந்தைகளுக்கும் பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு அணிவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்தந்த அமைச்சர்கள் அந்தந்த ஊரில் சென்று மோதிரத்தை அவங்க கையில் அணிவிச்சிட்டு இருக்காங்க. ஐயா திருமாவளவன் அவர்கள் இந்த திட்டத்தை பற்றி, இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், இந்த திட்டத்தை தொடர்வது பற்றி மறுபரிசீலனை செய்யுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மோதிரம் நீங்கள் இன்னைக்கு போடுவீங்க, பற்றி ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் அதோடைய குழந்தையுடைய வளர்ச்சி காரணமாக அதோடைய கையில் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த பணத்தை கொண்டு 755 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த பணத்தை கொண்டு அந்த ஆஸ்பத்திரிகளை, பிரசவ வார்டுகளை தரம் உயர்த்தணும்னு சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியகரமான விஷயமா இருக்குது ஐயா சொல்றது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஐயா திமுக கூட்டணியில் இருந்தாரு. இப்போ அங்கவும் பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருந்தாரு. திமுக ஜெயிச்சப்ப அந்த கூட்டணியில் இருந்தாரு. இப்போ விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு, இந்த கூட்டணிக்கு வந்துட்டாரு. இப்பவும் அவர் என்ன சொல்றாருன்னா, பிஜேபி உள்ள ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, எப்படி கவர்னர் ஆட்சி வழியாக பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் சப்போர்ட் பண்றோம். எங்களுக்கு பதவி ஆசைலாம் கிடையாது, ஆனா வன்னியரசுக்கு மட்டும் ஒரு பதவி வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்ற இந்த திருமாவளவர்கள் இத சொல்றாரு. மக்கள் நலன அக்கறையில இந்த மாதிரி இந்த ஆஸ்பத்திரியை மேம்படுத்துங்க, அதுக்கு மோதிரம் போடுறதை விட ஆஸ்பத்திரியுடைய தரத்தை மேம்படுத்துறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஐயா நீங்க இந்த திமுக கூட்டணி ஆட்சியில் இருந்த போல இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட வாய் மலர்லீங்க இல்லையா? 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 1000 ரூபாய் கொடுக்கறத வேண்டாம், அந்த மக்களுக்கு பணமா கொடுக்காம வேலையா கொடுங்க. விளக்கமறு சீவ சொல்லி, தென்னை மரத்திலிருந்து மட்டையில விளக்கமறு சீவ சொல்லி விலைக்கு அரசாங்கம் வாங்கி அதை அரசு கட்டடங்களுக்கு கொடுத்தா கூட கோடிக்கணக்கான ரூபாயில அது வேலை கொடுக்க முடியும். அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்ச யோசனை இல்லையா? இப்ப சொல்றீங்களே, அப்ப கடந்த ஆட்சியில நீங்க கூட்டணி இருந்தப்ப உங்களால வாய் திறக்க முடியலையே இந்த விஷயத்தை பத்தி? எதை பத்தி நீங்க வாய் திறக்கலையே, இப்ப மட்டும் அதை பத்தி சொல்றீங்க? அதுதான் என்னுடைய கேள்வியா இருக்குது. நீங்க எந்த திட்டத்தை இந்த விஜய் அவர்கள் பண்ணலாம்னு சொல்லுங்க. ஏகப்பட்ட இலவசம் கொடுத்திருக்கிறாரு, அதுல எதை கொடுக்கலாம்னு சொல்லுங்க. இது வேண்டாம்னு சொல்றீங்க, எதை கொடுக்கலாம்? மாசம் 2500 ரூபாய் கொடுக்கலாமா? இல்ல 8 கிராம் தங்க மோதிரம் கொடுத்துடலாமா? இது தாலிக்கு தங்கம் கொடுத்துடலாமா? எல்லாமே திட்ட செலவு தான். நீங்கள் கடந்த ஆட்சியில வாயை மூடிக்கிட்டு இருந்தவங்க இந்த ஆட்சியில நீங்க அதை பத்தி பேசக்கூடாது. உண்மை அதுதான். நன்றி உறவுகளை, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். பாருங்கள், பகிருங்கள், பங்களிப்பை கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி உறவுகளை.